ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்குடைய இது என்னன்னா, நம்ம அவமானங்கள் எங்கிருந்து உருவாகுது, நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த இடத்துல நம்ம உஷாரா இருந்துக்கலாம். நான் நெறைய அவமானங்கள் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அதுலருந்து விலகி தனியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது தவறு. ஏன்னா அவமானங்கள் படுங்க. பட்டல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மனசாங்குற அளவுக்கு அவமானப்படுங்க. ஆனால் அதிகமான அவமானங்கள் உள்வாங்கும்போது, மனதும் சரி, உடலும் சரி சோர்வடையும். உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற தடையாக இருக்கும். அதனால அவமானங்கள் படும்போது, நம்ம முன்னோர்கள் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படும்போது, அவங்க தெய்வ வழிபாடு நிலையில் இருப்பாங்க. இல்லாட்டா யோக நிலையில் இருப்பாங்க. இல்லாட்டா தவம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அதனால அவங்க அந்த உடலை சுத்தியே இருக்கிற ஒளிவட்டம் அந்த அவமானத்த அவங்க மேல படவே விடாது. அது அவங்க மனசையோ, உடலையோ தாக்காது. அதனால அந்த அவமானம் அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்காது. நம்ம சாதாரண மனிதர்கள். நம்மலாம் அந்த யோக நிலையையோ, தவ நிலையையோ, அந்த மாரி நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாத இறைவனை சுற்றி கொண்டே இருப்பது. அவங்க எண்ணம், செயல்கள் எல்லாமே இறைவனை சுற்றி கொண்டே இருப்பதாக இருப்பதினால், அவங்களுக்கு அந்த தாக்குதல் இல்லாம இருக்கிறதும், நம்ம சாதாரண மனிதர்களுக்கு அந்த எண்ணங்களும் வராது. அதனால் நம்மளுக்கு இந்த அவமானங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த அவமானங்கள் வரும் இடத்தை கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு, நம்ம எந்த தெய்வ வழிபாடை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தெய்வ வழிபாட எடுத்து பண்ணும்போது, நமக்கு சிறந்த மாற்றங்களும், நம்மள அவமானங்கள் வரும். அந்த அவமானத்த அந்த ஒளிகளின் அளவு அதிகப்படுத்தும்போது, நம்மளுக்கு அந்த அவமானத்திலருந்து தப்பிக்கலாம். சரி, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன அவமானங்கள் வருதுன்னு பார்க்கலாமா? ரிஷப ராசிக்காரர்களுக்கு முக்கியமா கோயில்களுக்கு போகும்போது அவமானங்களை சந்திப்பார்கள். கோயில் பூசாரிகள் இல்லாட்டா நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு அப்ப எல்லாரும் தலைய விரிச்சு போவாங்க. ஆனா நீங்க தலைய விரிச்சு போடுறது தான் அந்த பூசாரி கண்ல படும். "தலைய கட்டிட்டு வாம்மா, உன் முடியெல்லாம் அங்க விழுது." அப்படி சொல்லிட்டு உங்கள தான் தாக்குவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம முன்னால 2 பேர் தலைய விரிச்சு போய்க்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டுக்காங்க. நம்மள தான் சொல்றாங்க அப்படின்னு தோன்றும். அப்போ உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கலாம், பூசாரிய தப்பா நினைக்காதீங்க. நீங்க பிறந்த ராசி அப்படி இருக்கு இல்லையா? ரிஷப ராசி இல்லையா? கோயிலுக்கு போகும்போது ஏதாச்சும் சின்ன சின்ன அவமானங்கள் வரணும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும்போது, அது பட்டுக்கொள்வதில் அது படுவதனால் ஒரு குறையும் இருப்பதில்லை. அந்த பட்டதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஆகப் போவதில்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது, இந்த மாரி அவமானங்கள் படும்போது, நீங்க நான் கோயிலுக்கே போமாட்டேன். எனக்கு போனா அங்க சரியாகாது அப்படிங்கிற மாரி தாட்ட மட்டும் எடுக்காதீங்க. இந்த மாரி நீங்க அவமானங்கள் படும்போது கோயிலுக்கு போங்க. போயிட்டு உங்களால் முடிந்த காணிக்கையை ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போம்போது எனக்கு அவமானப்படுதா? அந்த குருக்களுக்கும், அந்த அர்ச்சகர்களுக்கும் நீங்க உங்களால் முடிஞ்ச எவ்வளவு ஹையா மணி குடுக்க முடியுமோ, அவ்வளவு ஹையா குடுங்க. கோயில்ல போய் மாலைய வாங்கி போடுறதோ, இது பண்றத விட, அர்ச்சகர்களுக்கு நெறைய பணத்த அள்ளி குடுத்தீங்கன்னா, அங்க உங்க அவமானங்கள் தடையாகி நிக்காது. அப்போ உங்களுக்கு அது மாற்று இதாக மாறிவிடும். அதனால நீங்க அங்க போயி அர்ச்சகர்களுக்கு நல்ல அவங்களுக்குள்ள அந்த பணம் அவங்க பயன்படுத்தும்போது, அந்த அந்த தன்மை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் எப்படி வரும்னா, இந்த அவமானங்கள் இது இல்லாட்டா, இந்த 2 உண்டு. தராசு மாரி 2 உண்டு இல்லையா? அதுல அவமானங்கள் இருந்தால் பணம் அவமானங்கள் இருந்தால் உங்களுக்கு நோய் நொடிகளின் அளவு குறையும். அவமானங்கள் இல்லன்னா, நோய் நொடிகளின் அளவு கூடும். உயிரின் ஆபத்து கிட்ட நெருங்கிரும். அதனால இந்த 2யும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதனால அவமானங்கள் இல்லாமல் உங்களுக்கு நோய் நொடிகள் தாக்கம் அதிகமாக இருந்தால், என்னவாக இருக்கும்? எந்த நோய்களால் பிரச்சனையாக இருக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா, தொடை சார்ந்த இடத்தில் பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வெறும் தொடை மட்டும் இல்ல, கொழுப்பால் பிரச்சனைகள் ஏற்படும். கொழுப்பு விஷயம், பேட் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இல்லாட்டா ஒ ஒரு ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கிடைப்பதற்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாரி ஒரு மூளைகள் சார்ந்த விஷயம், கொழுப்பு சார்ந்த விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் தொடையில் பிரச்சனையாக உருவாகும். இந்த தொடை பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல், உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்லாதனால், உங்கள் வாழ்க்கை பாதை தடுமாற்றத்துக்குரியதாக மாறும். இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும். சரி, இத நீங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் முதல்ல நீங்க போகும் இடத்தில், நீங்க அவமானப்படுற போகும் இடத்தில் துளசி துளசி இலை வாயில் மென்னு கொண்டே கோயிலுக்கு போறது நல்லது. இல்லாட்டா துளசி இலை இல்லாட்டா பொதுவா நீங்க போக வேண்டிய கோயில் பெருமாள் அம்சம் உள்ள கோயிலுக்கு போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அவமானங்களாக வராது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஸ்ரீ ராகவேந்தர் கோயிலுக்கு போய்க்கிட்டே வந்தீங்கன்னா, மந்திராலயத்துக்கு போய்க்கிட்டே அங்க உள்ள துளசிகளுக்கு தண்ணி ஊற்றுவது, அங்க துளசிய பராமரிப்பு வேலை செய்வது,
குப்பைகளை அகற்றுவது, இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இந்த அவமானங்களை இருந்து நீக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வரும். அவமானம் வந்து வெறுமன கோயிலோட நிப்பாட்டிட்டீங்களே, மீதி அடுத்தல அப்படின்னு கேட்கிற மாதிரி தோணுது. சொல்லுறேன். அதாவது அவமானங்கள் கோயில் மட்டும் கிடையாது. தகப்பனார் விஷயத்திலும் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். தந்தை உங்களுக்கு பிடிக்காம போகும். தந்தையுடைய செயல்கள் உங்களுக்கு பிடிக்காம போகிற மாதிரி இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் நேர் எதிர் துருவங்களாக மாறுவது போல் தோற்றம் கொடுக்கும். இதனால் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு, அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நினைப்பீங்க, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து ஒற்றுமைகள் வராமல் இருக்கும். இல்லாட்ட தந்தை உடல் ஆரோக்கிய கேடில் சுகவீனமாக இருப்பார்கள். சுகவீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த செயலும் செய்ய முடியாது. யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும். அதனால உங்க மேலேயும் கோவத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா அவங்க வந்து தந்தை இல்லாத தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி தந்தை விஷயத்தை சார்ந்தே உங்களுக்கு அவமானங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் அவமானமா? தந்தை மட்டும் இல்ல, தாயிடம் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள். தாயிடம் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. கொடுத்துட்டாங்கன்னா அது உங்க தாய் வந்து உங்களை நச்சரிச்சு உங்களை அவமானப்படுத்துவார்கள். அதனால் தாயிடம் எதையும் வாங்காதீர்கள். அது வந்து அவமானத்தை கொடுக்கறதாக இருக்கும். தாய்க்கு நீங்க செய்வதுதான் சிறப்பாக இருக்கும். தாய்க்கு உங்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கணும். தாய் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயிடம் வந்து கடன் தீர்க்க தான் செய்யணும், வந்து கடனை வாங்கக்கூடாது, தீர்க்கும் இடமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதெல்லாம் போக உங்களுக்கு நண்பர்கள் வந்து நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவு, அதாவது நண்பர்கள் வந்து கொஞ்சம் உங்களை வந்து நல்லபடியா பார்த்துக்கொள்ற தன்மையாக இருக்கும். ஆனா நண்பர்கள் வட்டத்தை நீங்க முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்தர் மட்டும் அல்லாமல், அதே போல் ஒரு கோயில் ஜீவ சமாதிகள் எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயில வந்து இந்த பட்டை போட்டிருப்பாங்க, வெள்ளை மெரூன் கலர் பட்டை போட்ட கோயிலாக இருக்குதான்னு பாருங்க. அதாவது பிரம்மாண்டமான ஒரு காம்பவுண்ட் சுவரோட இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. சாதாரண சின்ன சின்ன கோயிலுக்கு போகிறத விட பிரம்மாண்டமான காம்பவுண்ட் சுவர் உள்ள கோயிலுக்கு போங்க. அந்த கோயில்ல தான் ஐயர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கும், குருக்களுக்கும் அதிக பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது தலையில் வைத்து நீங்க படுக்க வேண்டியது என்னன்னா, சிறிது துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க. அந்த துவரம்பருப்பை கட்டி தலையில் வைத்து வெள்ளை துணியில கட்டி தலையில வைத்து படுங்க. அது வந்து கொஞ்சம் உங்களை ரிலீஃப் ஆக்கி கொஞ்சம் தூக்கத்தினுடைய அளவை கூட்டையும். அந்த காலையில இருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் உங்களோட அவமானங்கள்னால உங்க மனம் வெதுவெதுப்பாக ரொம்ப வெதும்பிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராத தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன துவரம்பருப்பு கொஞ்சம் ஒரு 4-5 பருப்பை எடுத்து ஒரு துணியில கட்டி சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க. அந்த கட்டி அந்த துவரம்பருப்பை படுக்கும்போது மறுநாள் அதே துவரம்பருப்பை யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. அந்த துவரம்பருப்பை ஒரு சின்ன ஒரு பெட் டப்பால போட்டு வச்சிருங்க. அடுத்த நாள் படுக்கும்போது அதை ஒரு 4-5 துவரம்பருப்பை போட்டு துணியில கட்டுங்க. அதே போல் மாத்திக்கொண்டே இருங்க. வாரத்துல ஒரு தடவை அது தண்ணியில கரைச்சி விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா இல்லாட்டா அரைச்சி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. இந்த 2ல ஏதாச்சும் வைங்க. இந்த தண்ணியில விடுவது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அவமானங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நோய்களும் அதாவது சுவாச கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதெல்லாம் நான் தவிர்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கோயில்களுக்கு போய் மஞ்சள் பொருட்களை, அதாவது மஞ்சளை தானமாக கொடுத்தால் அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால கோயிலுக்கு போங்க, மஞ்சள் தானம் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து, அதாவது உங்கள் கூட பிறந்த சகோதரியோ சகோதரி பெண், அவளால் சில அவமானங்கள் உங்களுக்கு உருவாகும். அவள் வந்து உங்களுக்கு எப்படி உங்களை டைரக்டா தாக்க மாட்டா. சில குடும்பத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் அந்த பெண் வந்து உங்களுக்கு செய்யும் போது அது அவமானங்களாக மாறிவிடும். அதனால கொஞ்சம் சகோதரியிடம் கவனமாக இருங்க. அவங்க அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவமானப்படுத்துனீங்கன்னா உங்க செல்வ நிலை குறையும். அதனால் சகோதரி உங்களை அவமானப்படுத்தும் போது அவளை அவமானப்படுத்தாமல், அவள் இது ஒரு கர்மா, ஒரு பெண்ணால் எனக்கு ஒரு கர்மா தீர வேண்டியது இருக்கு, அது தீருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. இதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த சின்ன சின்ன செயல்கள் செய்யும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், இந்த நான் சொல்ற பரிகாரம் நீங்க பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.